I wake up every minute with the fever dreams. I push my mind to a limit where it needs to be. I work blind, got vision I don't need to see. I'm picking mind over matter, I believe in me. I need to find more hours in the day to breathe. Need to find more power in the way I be. And when my mind turns sour with the painful scenes, I need to scream out loud, I can't stop me. I wanna be the greatest like Rocky. You know I leave them all hating like a hobby. I'm out here making moves like a lobby. And if you ain't with me, it's your loss, see. I got my mind on the facts, I'm a python, grab what I like real fast. Stroke until I have everything I attack, everything that I lack, everything that I want, and I see, matter of fact. Cause I'm my own worst enemy. Only if I let it be. I can control anything if I can just think carefully. I control my destiny. Deep up in my mind I manifest it. Every morning I wake up obsessed, and everything I do the best. And deep. சொல்லுங்க. ஹலோ அறிவு, நான் பெரியப்பா பேசுகிறேன்டா. சொல்லுங்க பெரியப்பா. ஒன்றும் இல்லைடா, நம்ம குரு இருக்கான்ல, அவன் கிரிமினாலஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கடா. ஒரு க்ரைம் கேஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணி அதை பற்றி தீசிஸ் எழுதணுமா. நீ க்ரைம் பெஞ்சில் தானே இருக்க, நீ எதாவது இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அவனை கொஞ்சம் கூடயே கூப்பிட்டு போக முடியுமா? கொஞ்சம் பார்த்து யோசிச்சு தான் சொல்லலாம். பெரியப்பா ஒரு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, நானே கால் பண்ணுறேன். சரிப்பா, நீயே பார்த்து கால் பண்ணுப்பா. சரி. சொல்லுங்க கௌதம். சார், நம்ம ரத்னா நகர் 7 நம்பர் வீட்டில் ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். ஓ, எத்தனை மணிக்கு? ஒரு 2:30-3 மணிக்கு சார். ஃபொரன்சிக் டீம் வந்துட்டாங்களா? இல்லை சார், மினிஸ்டரோட மச்சான் யாரோ வெட்டி கொண்டுட்டாங்கன்னு மொத்த ஃபாரன்சிக் டீமும் அங்கே தான் சார் இருக்காங்க. பட் பாடியை ரிமூவ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் அனுப்பியாச்சு சார். என்ன கேட்காம நீங்கள் எப்படி சார் பாடியை ரிமூவ் பண்ணீங்க? சார் சாரி சார், வேறு வழி தெரியல, அது ரெசிடென்ஷியல் ஏரியா. சரி வைங்க, வரேன். ஹலோ பெரியப்பா, நான் ஒரு அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அந்த அட்ரஸ்க்கு குருவை போயிட சொல்லுங்கள். அங்கே போயிட்டு என் பேரை சொல்லிவிட்டு வெயிட் பண்ண சொல்லுங்கள். நான் பேசி வச்சிடுறேன். அப்படியாப்பா? சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இதுக்கு எதுக்கு பெரியப்பா தேங்க்ஸ்ல, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள் சார். நீங்கள் சாருக்கு எப்படி ரிலேஷன்? சார், நான் ஆக்சுவலி அவரோட பெரியப்பா பையன் சார். கிரிமினாலஜி படிக்கிறீங்களா? கிரிமினாலஜி சார், ஃபஸ்ட் இயர். என்னப்பா ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா ஒரு ரிப்போர்ட் மாதிரி இங்கே என்ன நடக்குது அதெல்லாம் ஒரு ரியல் இன்வெஸ்டிகேஷன் பார்த்து அது எப்படி பண்ணுறாங்கிறத வச்சு ஒரு ரிப்போர்ட் மாதிரி பண்ணுறது. ஓ, இந்த கேஸ் பற்றி தான் எழுத போகிறீங்களா? ஆமாம் சார். சார் வந்துருக்கா? அண்ணா, நீ கொஞ்ச நேரம் வெளில இரு, நான் சின்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும், கேட்டு ஒன்று கூப்பிட்றேன். ஓகேண்ணா. கௌதம், சொல்லுங்கள் சார். யார் ஃபஸ்ட்டு பாடியை பார்த்தது? விக்டிமோட ரூம்மேட், பேர் கூட தினேஷ். எத்தனை மணிக்கு மர்டர் நடந்திருக்குன்னு எனி கெஸ்? அரௌண்ட் 2:30 to 3 தான் சார் நடந்திருக்கும். அந்த கேஸ் பண்ணலாம். ஏரியாவில் எல்லாத்தையும் விசாரித்தேன் சார், யாரும் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பார்க்கலையா? அப்படியா? நேற்று நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க? நேற்று நைட் 2 பேரும் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. குடிச்சிட்டு ஒரு 12 மணிக்கு தூக்கிட்டாங்க போல சார். பாடியை கிளியர் பண்ணியாச்சுன்னு சொன்னீங்களா? அட்டாப்சி யார் பண்ணுறா? சார், டாக்டர் ராஜு பண்ணுறாரு சார். ராஜுவா? ஓகே, கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுவேன். சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். கௌதம், நீ போயிட்டு இன்ட்ராகேஷனுக்கு ரெடி பண்ணு. ஓகே சார். அப்புறம் கௌதம், வெளில இருக்க பையனை உள்ளே வர சொல்லிட்டு கிளம்பு. சரி சார். தம்பி, சார் ஒன்று உள்ள வர சொல்லுவாருப்பா. நான் ஹாய் குரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே. கிரிமினாலஜியில்? ஆமாண்ணா. எந்த இயர்? ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் இயர்லேயே இந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்களேண்ணா. சரி, இதுதான் நம்ம க்ரைம் சீன், ஓகேவா? ஃபோரன்சிக் டீம் இன்னும் வரலை, ஸோ டெட் பாடி ஸ்கெட்சும் போகலை. பட் பாடியை நம்ம போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பிச்சாச்சு.
இப்போ என்னன்னு பார்த்தோன்னா பாடி அந்த இடத்துல இருந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த க்ரைம் சீனில் உனக்கு ஏதாவது எவிடன்ஸ் மாட்டுதான்னு செக் பண்ணு. ஆக்சுவலி கிரைம் ஸ்பாட் எதுவுமே ஃபிசிக்கலாக டச் பண்ண இல்லை மூவிஸ் அதிகமாக பார்ப்பியோ? ரொம்ப ஃபேவரட் சேனல். அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கும். இது வந்து ஒரு லிவிங் ரூம். இந்த வீட்டோட ஓனர்லேயுமே இங்கே வாழ்ந்தவங்க, இங்கே வாடி இங்கே பார்க்க வந்தவங்க எல்லாரோட ஃபுட் பிரிண்ட்ஸ், ஹேண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இந்த இடத்துல மேஜராக நமக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்படியே இருந்தாலும் இந்த இடத்த படையில் சேர்ந்து மழையில் ஊறினாலோ இல்லை எங்கே தண்ணி ஊற்றினாலும் அதெல்லாம் அழிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு எதை பார்க்கணும்னு சொல்லி நீ நார்மலாக பாரு. ஓகேவா? சரி. குரு, நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை டயல் பண்ணி கொடு. 97 900 566 45. நீ போய் சர்ச்சிங் கண்டினியூ பண்ணு. ஹலோ டாக்டர், நான் இன்ஸ்பெக்டர் அறிவு பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் டாக்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். காலையில் உங்கள் ஏரியாவில் மர்டர் போல் அட்டாப்சிக்கு பாடி அனுப்பிச்சிருந்தீங்க, பார்த்தேன். ஆமாம் டாக்டர். என்ன போஸ்ட்மார்ட்டம் முடிச்சாச்சா? அட்டாப்சி ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்? அட்டாப்சி ரிப்போர்ட் இன்னும் ரெடி ஆகலை சார். இப்போ தான் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம் சார். சும்மா காஸ் ஆஃப் டெத் மட்டும் சொல்லுங்கள். ஐ கெஸ் இட் மஸ்ட் பி இன்ட்ராக்ரானியல் ஹெமரேஜ். வேறு எதுவும் டீட்டெயில்ஸ்? அட்டாப்சி பண்ணாமல் பாதியிலே டீட்டெயில்ஸ் சொல்கிறது தப்பு இல்லையா சார்? சும்மா சொல்லுங்கள் டாக்டர். எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணல, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஓகே, தேங்க்யூ டாக்டர். முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடுங்க. ஷியோர் சார். தேங்க்யூ டாக்டர். ஸோ கைண்ட் ஆஃப் யூ. என்ன குரு, ஏதாச்சும் கிடச்சிச்சா? இல்லைண்ணா. சரி, வெளில வா. சார் சொல்லுங்கள் சார். இன்ட்ராகேஷன் ரெடி பண்ணியாச்சுப்பா. சார் கொஞ்சம் வர சொன்னேன். நான் இன்ட்ராகேஷன் ரெடி பண்ணிட்டாங்களா? போ வரேன். எங்கே சார்? கீழே வெயிட் பண்ணுப்பா. அப்புறம் கௌதம், ஓனர் டீட்டெயில்ஸ் கேட்டேன், என்னாச்சு? சார் ஓனர் ஒரு வாரமாக ஊரில் இல்லை சார், திருப்பதி போயிருக்காரு. வரத்துக்கு இன்னும் 3 நாள் ஆகும் சார். அப்போது அவங்க நம்ம சஸ்பெக்ட் கிடையாது, அவங்க ஊர்லேயே இல்லை. ஆமாம் சார். சரி, ஓகே. அப்போது 4 சஸ்பெக்ட்ஸ் தானே? எஸ் சார். சரி, வாங்க பார்த்துக்கலாம். அண்ணா வீடியோ எடுத்துக்கவா? ம், நீங்கள் தான் குபேரனா? இந்த மெக்கானிக் ஷாப் எத்தனை நாளாக வச்சுருக்கீங்க? இப்போது இறந்து போனார் அரவிந்த், அவர் உங்கள் ஷாப்பில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்? எதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக அரவிந்த் வந்து நம்ம கடையில் இந்த மாதிரி 2-3 வாட்டி வந்து ஆல்கஹால் இது பண்ணிட்டு வந்தார் கடைக்கு. ஸோ அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கஸ்டமர் ஒருத்தரோட வண்டியில் ட்ரக்ஸ் பேக்கெட் போட்டார், அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அவர் போலீஸ் அது இதுன்னு பிரச்சனை பண்ணதால நான் அரவிந்த் வேறு எடுத்தேன். மற்றபடி கொலை பண்ணுறோம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் கொலை பண்ணீங்கலாம் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. மற்றபடி ஃபேமிலிலாம் நார்மல் மிடில் கிளாஸ் தான். ஓகே 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 குபேரன், நீங்கள் வெளியே கான்ஸ்டபிள்கிட்ட உங்கள் நம்பர் கொடுத்துட்டு கிளம்புங்க. அதுவும் தேவை, நான் கால் பண்ணுறேன். நீங்கள் தான் வந்து அரவிந்தோட பிரதரில்? ஆமாம் சார். உங்களுக்கு உங்கள் பிரதருக்கு என்ன பிரச்சனை, ஏன் பிரிஞ்சிங்க? வேறு எல்லாம் ஒரே மாதிரி தான் சார், சொத்து பிரச்சனை தான். ஓகே. நான் வந்துட்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார். நான் அவனுக்கு மொத்த சொத்தையும் கூட விட்டு கொடுத்துருவேன் சார். ஆனால் அவன் இப்போயே குடி குத்துன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். மொத்த சொத்தையும் கொடுத்தனா அவன் குடிச்சு அழிச்சிடுவான் சார். அந்த அக்கறையில் தான் வந்துட்டு நான் அவனுக்கு இது கொடுக்கணும். ஆனால் இப்போ அவனையும் யாரோ போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சார். இல்லை சார், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. சரி, ஓகே, நீங்கள் கிளம்புங்க.
இன்னைக்கு காலைல 3 மணி அளவில் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. நேற்று நைட் நீங்கள் எங்கே இருந்தீங்க? நேற்று நைட் எங்கள் அக்கா ஒரு ரிசப்ஷன் சார், அதனால் நான் மண்டபத்தில் தங்கிட்டேன். இன்னைக்கு காலைல தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் என் ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என் மேலே நம்பிக்கை இல்லைனா கூட பரவாயில்ல சார், நான் கல்யாண மண்டபம் அட்ரஸ் சொன்னால் தரேன் சார், நீங்கள் வேணால் போய் ஆகிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் சார். அதான் சார் ஒன்று. ஸ்மார்ட். கிளம்புங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் தினேஷ், நேற்று நைட் என்ன ஆச்சு? சார் நைட்டை நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு படுத்துட்டோம். காலையில் ஒரு 3 மணிக்கிட்ட முழிப்பு வந்துச்சு சார். ஏந்து பார்க்குறேன் அண்ணன். இந்த மாதிரி இன்ட்ராகேஷன்லாம் வரும்போது மொபைலை சைலண்டில் போடணும், இல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுன்றது பேசிக் மேனஸ். இந்த அளவுக்கு கூட உங்களுக்கு அறிவில்லை? சைலண்ட். சாரி சார் இதோ சைலண்டில் போடுறோம் சார். அதான் சார், அண்ணா ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக தான் இருந்தார். நான் கிட்ட போய் எழுப்பலான்னு பார்த்தேன், எனக்கே ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆச்சு சார். ஏன்னா எப்போவுமே அண்ணா இந்த டைமில் எழுப்புனா எழுஞ்சிருவார். அப்புறமா ப்ரீத் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், மூச்சு இல்லை. சரின்னு பல்ஸ் பிடிச்சி பார்த்தேன், பல்ஸும் இல்லை. அப்போது நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு தூங்கிட்டீங்க, அப்படி தானே? ஆனால் நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்களோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ட்ரக்ஸா சார்? அப்படிலாம் இருக்கா சார்? உங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு சார். ட்ரக்ஸ் எல்லாம் இல்லை சார், சாரி சார், ஒன்லி ஆல்கஹால் சார். அப்படியா? சரி, நீங்கள் கிளம்புங்க. குரு, நீங்கள் வெயிட் பண்ணு. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நான் உனக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன், அப்போது நீ வா. ஏன்னா நான் கொஞ்சம் தனியாக யோசிக்கணும். டேண்ணா, ஏதோ 8 hours கேஸை முடிச்சிடுவோம், கல்பிரிட்டை பிடிச்சி கேசிடுவாண்ணா. என்னாச்சுண்ணா? எதாவது கண்டுபிடிக்கலையா? கல்பிரிட் மாட்டானா மாட்டலையா, இல்லை சஸ்பெக்ட் எவனா இருக்கானா? எதையாச்சும் சொல்லு. வந்து உட்காரு. சொல்லு. ஃபஸ்ட்டு இந்த மெக்கானிக் ஷாப் ஓனர், அவனே பாவம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கான். கஷ்டப்பட்டு கடனோட வாங்கி அது ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கான். அங்கே ஒரு பிரச்சனை வருதுன்றப்போ அது எப்படி முடிக்கணும்னு தான் பார்ப்பானே தவிர ஒரு கொலை பண்ணி அந்த பிரச்சனையை வளர்க்கணும்னு நிச்சயமாக யோசிக்க மாட்டான். 2வது நம்ம விக்டிமோட அண்ணன். அவன் நல்ல ஜாபில் இருக்கான், நல்ல செட்டில்டாக இருக்கான். அவன் சொத்தை தரமாட்டான்னு சொன்னது கூட அவன் தம்பி மேலே இருக்கிற அக்கறைனால தானே தவிர அவனுக்குள்ளே எந்த ஒரு பகையும் கிடையாது. ஸோ அவன் தம்பியை கொலை பண்ண வேண்டிய எந்த ஒரு ப்ராப்பர் ரீசனுமே அவன்கிட்ட கிடையாது. 3வது இந்த அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவன் நவனி, அவனை பார்த்தாலே தெரிஞ்சு நல்லா பேக்கமாக இருக்கிறான். அவன் இந்த கொலையை நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டான். உண்மையை சொல்கிறதுக்கு அவ்வளோ வளர்றான். அவன் இங்கே நம்மகிட்ட போய் சொல்ல போகிறான். அது மட்டும் இல்லை, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், விசாரிச்சிட்டேன். அவன் உண்மையுமே கல்யாணத்தில் தான் இருந்திருக்கான். 4வது அந்த விக்டிம் கூடவே இருந்து நைட்டு வரைக்கும் அவன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலையில் அவன் செத்துட்டான்றதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அவனோட ரூம்மேட் தினேஷ். அவன் நம்மக்கிட்ட சொன்னது சரக்கு படுத்த நைட்டு காலைல 10 அவன் செத்துட்டான்னு சொன்னான். அவன் நம்மக்கிட்ட சொன்ன ஒரே போய் அவனுங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சாராயம் குடிக்கணும்னு போய் சொன்னான். சரி, ட்ரக்ஸ் இல்லீகல், ஸோ போய் சொன்னான்னு வச்சுக்கோம். அதை தாண்டி அவன் வேறு எதுவும் தப்பு பண்ணல. ஏன்னா தான் ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த கொலையை கவரப் பண்ணுறதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேஸை டைவர்ட் பண்ணுற அளவுக்கு இன்டெலிஜென்ட் அவன் கிடையாது. ஸோ அவனும் இந்த கொலையை பண்ணலை. ஸோ நம்ம இன்ட்ராகேட் பண்ண நம்மளோட சஸ்பெக்ட்ஸ் ஆன இந்த 4 பேருமே இந்த கொலையை பண்ணலை. இதில் நான் 100% ஷுவராக இருக்கேன். அப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த 4 பேருக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க 4 பேர் இந்த கொலையை பண்ணலன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் கில்லருக்கு இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நம்ம கான்ஸ்டபிள் கௌதம்கிட்ட ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அந்த பொருள் மட்டும் வந்துடுச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ அந்த பொருள் வந்தால் சஸ்பெக்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிருவியா? கில்லர் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன்.
கான்ஸ்டபிள் வந்துட்டு வா. சார் இந்தாங்க சார். தேங்க்யூ கௌதம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். இது நம்ம 4th சஸ்பெக்ட் தினேஷோட மொபைல். இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ மெசேஜ் வந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அவன் மொபைல் ஆன் ஆச்சு. இப்போ நான் அப்போ ஸ்க்ரீன் சேவரில் நீ அவனு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். சைலண்ட்டில் போட்டு சொல்லுங்கள். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம கான்ஸ்டபிளை விட்டு அவன் மொபைல் அவனுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வர சொன்னேன். பார்த்தா நீ அவனை தான் இருக்கீங்க. என்னோட கேஸ் கரெக்ட்னா நேற்று நைட்டு விக்டிமோட வீட்டில் நீ இருந்தீங்க. நீ காலையிலேருந்து என் கூட சுற்றுறது உன் ப்ராஜெக்ட்டுக்காக இல்லை, இந்த கேஸை டைவெர்ட் பண்ணுறதுக்காக. உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு? அவனை யார் கொன்னா? ஆக்சுவலி நான் எதுவுமே பண்ணல. தச்சியாக வீட்டுக்கு போனேன், தண்ணி அடிக்க கூப்பிட்டாலும் போனேன். இப்படி நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒன்றும் பிரச்சனை வச்சான். அது எப்படி மனுஷனாக பிறந்தாலே பிரச்சனை தான் போடுறதுடா. வீடு சைடு பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸு சைடு பிரச்சனை, எல்லா சைடும் பிரச்சனை. நிம்மதியாகவே இருக்க முடிய மாட்டேங்கிறா. ஒரு 5 நிமிஷம் நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற மாதிரி இருக்குதுடா. எங்கேயா போயிடலாம் போல இருக்குதுடா. எனக்கு இருக்கவே பிடிக்கல. நான் தம்பிங்களா, வாழ்க்கையில் ஒரே கஷ்டம். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும்ல. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. சொல். வராம தலைவன் என்னது? இதுதான் சொர்க்கத்துக்கு போகிற வழி. ஏய் அண்ணா, வேணாண்ணா, இது எங்களுக்கு வேணாம். ஏய் ஏஞ்சி வாடா. அண்ணா நான் கிளம்புறோண்ணா. வேணாம் வாடா. நீ போடா, நீ ட்ரை பண்ணுப்பா. போகலாம். இது பாரு, அம்மா அடிச்சு பாருப்பா. அடி வச்சு ஒரு 7 அவ்வளோதான். ரொம்ப கேள் மச்சான், வேணாண்டா. அப்படியே கூட டேய் டேய் டேய். டேய் 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 யோ, நான் மயக்க போட்டு விட்டான். இந்த பையன் லோ பண்ணி சொல்லி காலேஜ் பையன் அவன். சரி யோ யோ சாமி கேட்குது. குடி எனக்கு கிளம்பலையா? எனக்கு இதெல்லாம் வேணாயா? நீயும் ட்ரை பண்ணுறியா தம்பி? டேய்
டேய் டேய் டேய் டேய் கேட்டதா இருடா என்னடாச்சு நெக்ஸ்ட் வேற அடிச்சுக்கோடா வா கேவலா வா டேய் அவன வேற எழுப்ப மாட்டாம யாரா வந்து ட்ரக்ஸ் ஏத்தி விட்டு எக்ஸாம் நாய் எழுப்பணுமா அவனை அப்பா என்னடா மச்சான் ஏதோ தப்பா இருக்குடா என்னடாச்சு சுத்துட்டான் ஓ எனக்கிட்டே வருவீங்களா ஏன்னா பாட்டுக்கு சிவனே இருந்தா என்ன வேற போட்டுட்டேன் வேற செத்து போ நானாடி எல்லாம் சொல்லியாவது தப்பிப்பேன் நீலாம் கண்டிப்பா மாத்துவடி எல்லாத்தையும் என்கிட்ட கேளு ஒழுங்கா சொல்லும் போதே அடிக்கிறதான்னு சொன்னேன் கேட்டுருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை கிடையாது பண்றா போடுறாடே சரக்கு ஏதாவது இருக்குதா பேலன்ஸ் எப்படியாவது அவன் கூடயே சுற்றி இந்த கேஸ் டைவர்ட் பண்ண பார்க்குறேன். நீ என்ன பண்ண, நம்ம கிளம்புறேன் ஒரு ½ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நைட் சரக்கு அடித்தோம், என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் கூட குடிச்சிட்டு இருந்தான், திடீர்னு காலையில் எழுந்து பார்க்குறேன் அவன் மொழி போடல, லைட்டாக ஒரு பதட்டத்தோடையே பேசு, அப்போதான் பேசுவேன் பேசினோடனே எதுவுமே பண்ணாத, அப்படியே பயப்படவே பயப்படாது, எது நம்ம மாட்டான் எப்படியும் போலீஸ் உள்ள வந்துடுவாங்க. நீயா சொல்லிட்டேன்னா உன் மேலே இதில் டவுட் கொஞ்சம் கம்மியாகும். சிம்பிள் லாஜிக். ஜிபார், என்னோட பிரதர், இந்த கேஸ்லேருந்து உன்னை காப்பாற்றுறது எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதே மாதிரி இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணுன்ற எந்த ஒரு கம்பல்ஷனும் எனக்கு கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலே என்னால் உன்னை ஈஸியாக காப்பாற்ற முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன், இதுக்கு மேலே சிகரெட்டு, ட்ரக்ஸு, தண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பழக்கம் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், நானே உன்னை கொண்டுருவேன்.
நீங்கள் வாழ்கிறதுலாம் ஒரு வாழ்க்கை, இதில் உங்களுக்கு டிப்ரெஷனு, அந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு போதை. நல்லா வருவீங்கடா, நல்லா வருவீங்க. ரொம்ப யோசிக்காமல் கிளம்பு. உங்கள் அப்பாட்டெலாம் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஹலோ சார். என்ன சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? சார் அன்றைக்கி இந்த நம்பர்லேருந்து தான் கால் பண்ணியிருந்தாரு. அதான் ஒரு சேஃப்டிக்கு இந்த நம்பருக்கும் அனுப்பிச்சி வச்சு. யா ரைட். ஆமாம் சார் நம்பருக்கும் ஒரு ரிப்போர்ட் காப்பி அனுப்பிச்சிருக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். புரியுது. காஸ் ஆஃப் டெத் இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ். ஓகே. டெத் டைம் 2:30. ரொம்ப தள்ளி விட்டு 12:30. டைம் 2:30 போட்டிருக்கு. இப்படி ஓனா ஹலோ சொல்லு. டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அனுப்பிச்சாரு. அது எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயம், டெத் டைம் நான் தள்ளி விட்டது இஃப் ஐ எம் கரெக்ட் 12:30க்கு முன்னாடி. பட் டைம் வந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் காட்டுது. ஒன்று புரிஞ்சுக்கோ, அட்டாப்சி ரிப்போர்ட்டில் டெத் டைம் வேரி ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். நமக்கு தேவை காஸ் ஆஃப் டெத். அது கரெக்டாக இருந்தால் போதும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் காஸ் ஆஃப் டெத் கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது அவன் போதையில் கட்டிலேருந்து எந்திரிக்கும் போது கால் தடுமாறி கீழே வந்து ஆணி தலையில் குத்தி செத்துட்டான் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பயப்படாது. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் விட்டுருந்தா பையன் கண்டுபிடிச்சிருக்கான். அவங்ககிட்டேருந்து மறைச்சிட்டேன். ஆனால் அன்றைக்கி நைட் உண்மையிலே என்ன ஆச்சுன்றதை உங்ககிட்டேருந்து என்னால் மறைக்க முடியாதுல்ல. சொல்கிறேன். இன்சிடெண்ட் நடந்த அன்றைக்கி நைட்டு ஒரு 2 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு மாறன் கிட்ட. அவன் நார்காட்டிக்ஸ் பியூரோவில் ஒர்க் பண்ணுறான். என்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டான். ஹலோ. டே அறிவு, மாறன் பேசுகிறேன்டா. உன் ஃபோன் என்னாச்சு? கால் பண்ண எடுக்கவே இல்லை. சார்ஜில் போட்டிருக்கேன்டா. என்னன்னு சொல்லு. மச்சி ஒரு ஹெல்ப்டா. நானும் என் டீமும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். என்னென்னா பார்ட்டிஸ், கிளப்ஸ், பப்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ட்ரக்ஸ் சப்ளை சில தேர்ட் பர்சன்ஸ் வழியாக நடக்குதுன்னு சொல்லி அதில் ஒரு சில தேர்ட் பர்சன்ஸை நாங்கள் ட்ராக் பண்ணோம். அதில் ஒருத்தனோட அட்ரஸ் மட்டும் பை மிஸ்டேக் நாங்கள் தப்பாக ட்ராக் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கள் ரைடுக்கு வந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபேமிலி இருக்குது. ஏதோ பயங்கர பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஃபேமிலி போலது. அந்த ஃபேமிலி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க மச்சான். அவங்கள தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் உனக்கு ஒரு அட்ரஸ் தரேன். நீ கொஞ்சம் அன்அஃபிஷியலாக போய் சர்ச் பண்ணி பாரு. ஏன்னா இன்றைக்கி அவனை விட்டுட்டா நாளைக்கு அதை சப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறது கஷ்டம். ப்ளீஸ் மச்சான் கொஞ்சம் போய் பாரு. சனியம் பிடிச்சவனே, ஏன்டா சாவடிக்கிற? சரி, அட்ரஸ் அனுப்பி விடு. தேங்க்ஸ் மச்சி. இந்த இடத்துக்கு போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன்னா. ரைட்.
ஹலோ டேய் நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். டேய் இந்த வாட்டாச்சும் கரெக்ட் நம்பரை சொல்கிறா, எகிரிலாம் குதிக்கிறா, மாட்டிக்க போகிறேன். டேய் கன்ஃபார்மாக சொல்கிறேன்டா, அது கரெக்டான அட்ரஸ் தான்டா, பயப்படாமல் போடா. சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது போலீஸ் ஆகுது. ஐயோ இருந்தா சதறிடுவோம். ஈஸியான வேலையே கொடுக்க மாட்டாங்க போலீஸ். இங்கேருந்து அந்த ஸ்லாபை பிடிச்சி இறங்கணுமா? ஹலோ இன்சைடாக இறங்கிட்டேன், இந்த உள்ளே போக போகிறேன். இரு. சூப்பர் மச்சான், நீ அப்படியே தேடு, நான் லைன்லேயே தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு என்னால் எதுவும் பேச முடியாது. பாரு இங்கே எதுவும் அந்த மாதிரி பேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையடா. ஹீரோவில் ஏதோ துணிப்பை தான் இருக்குது, இங்கே இல்லை. இது ஸ்லாப் மேலே பார்க்குறேன், எதுவும் இல்லைடா இங்கே. இரு நீ அமைதியாகவே இரு, நானே பார்த்து சொல்கிறேன். இந்த பாத்ரூம்னு பாத்ரூமில் வச்சுக்கிறான்டா. இரு எடுத்துட்டேன். பயங்கரமாக ஆள் தான் பாத்ரூமில் பற்றி. மச்சான் நிமிஷம் நான் கூப்பிட்றேன். ஏய் யாரா நீ? ஏய் ஏடி ஆ ஆ ஆ என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன அடிக்கிற நீ? சுத்துட்டானா? ஆண்டா எனக்குனே வருவீங்களாடா? என்னத்த பண்ணி தொலைகிறதோ. ஹலோ மச்சி, வந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. ஒருத்தன் என்னை பார்த்துட்டான், அப்படியே ஒரு சின்ன கை கலப்பில் பிடிச்சி தள்ளி விட்டான். ஆணி பின்மண்டையில் குத்தி பையன் ஸ்பாட்டை விட்டு. இது கொலையா? ஆடா நாசமா கத்தாம கேள்றான். இப்போ நானே டென்ஷன் இருக்கிறேன், இன்னும் டென்ஷன் ஆகிது. நான் பார்த்துக்கிறேன், என் ஏரியா லிமிட் தானே, நான் பார்த்துக்கிறேன். கேஸ் நாளைக்கு என் கேக்கு தான் வரும். சரி நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அங்கிருந்து. இங்கே இன்னும் 2 பேர் வர மட்டையாகி படுத்து கிடக்குறானுங்க, யாருன்னு பார்த்துட்டு வந்துடுவா. இது ரொம்ப முக்கியம்டா, முதல்ல கிளம்பு அந்த இடத்துல இருந்து. சரி சொல்லு வரேன் வை நான் எதுவும் பார்க்கல, இது உடனே வரேன் வை. Finally, the case is closed. சார் வீடியோ கட் பண்ணு. அண்ணன் அங்கேயே நின்று கேட்டு அப்படியே கேளு. அண்ணா என்னடா டைலாக் மாறட்டா? அட போடா. என்ன பாரு ஸ்டார்ட்டா? அப்படியே இது போதுமே கோட்டு பரவாயில்ல, அது இது மட்டும் உள்ள தூக்கி போடு, ஊக்க மட்டும். இங்க ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு, வலிய கூட புரிஞ்சுக்காம வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு. போனு வலிக்கும் போது போன் யாருடா போன்ல? இவன் ஆளு. சரி உங்க நம்பிக்கை ஏன் நம்பிக்கை இல்லையா? என்னடா எந்திரிக்க மாட்டானடா? ரோலிங் ஆக்ஷன். ஆக்சுவலி எவிடன்ஸ் எதுவுமே ஃபிசிக்கலா டச் பண்ணக்கூடாது. ஏய் வந்து உட்கார ஸ்டார்ட் ஆகுது, நீ சொல்ல முடியலடா. டேய் நம்மளோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் அந்த மெக்கானிக் ஷாப் ஓனர். அந்த ஆள் இந்த கொலை பண்ணல, ஏன்னா அந்த ஆளுக்கு ஒரு குழந்தை இருக்குது.
அதே மாதிரி வந்து தான் மெக்கானிக் ஷெட்டில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒருத்தனை கொலை பண்ணுறது அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய தைரியம் அந்த ஆள் மிஸ் கற்றுக்கிட்டே. Action.